உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை உருவாக்க வேண்டி கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் ஜெகதீசனும் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வட இந்திய மாணவர்களுக்கு தமிழ் மீதான ஆர்வம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக நாம் இன்று ஒரு சிறிய நேர்காணல் நடத்த இருக்கிறோம். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துடைய தமிழ் பிரிவினுடைய உதவி பேராசிரியர் ஜெகதீசன் நம்முடைய இருக்கிறார். சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். காசி தமிழ் சங்கமம் என்ற ஒரு நிகழ்வு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்குது. இதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது? அதே போன்று வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழை கற்பதற்கான ஆர்வம் எந்த அளவு அவங்களிடம் இருக்கிறது? மத்திய கல்வி அமைச்சகம் நடத்துகிற காசி தமிழ் சங்கமம் நிகழ்வு என்பது தமிழ் மொழி மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் ஒரு பெரிய ஒரு முன்னறிவிப்பை, அது ஒரு முன்னோட்டத்தை வட இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. முதல் சங்கமம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அது வாயிலாக இங்கு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தை அது வழங்கியது. பிறகு 2 தமிழ் சங்கமங்கள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் வாயிலாகவும் பல்வேறு நிகழ்வுகள் வாயிலாகவும் தமிழ் பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை, தமிழ் ஒரு செம்மொழி என்பது பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை இந்த காசி தமிழ் சங்கம் உண்மையிலே உருவாக்கி இருக்கிறது. தமிழ் மக்களுக்கும் காசிக்கும் இடையான தொடர்பையும் இது புலப்படுத்துமாறு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் இந்திய மொழிகளுக்குள் தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற மத்திய அரசாங்கம் நடத்துகிற ஒரு நிகழ்வாக இதை பார்க்கும்போது தமிழராகிய நாம் அது பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த சங்கமத்தின் வாயிலாக நிறைய மாணவர்கள் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் அறிந்து கொண்டு பல்வேறு படிப்புகளில், தமிழ் சார்ந்த படிப்புகளில் ஆர்வம் காட்டுகின்றனர். குறிப்பாக தமிழ் பட்டய படிப்பு, 2 ஆண்டுகள் நடக்கிற பட்டய படிப்பு, அதில் நிறைய மாணவர்கள் வந்து வகுப்புகள் எப்போது தொடங்கும் என்பது பற்றிய கேள்விகள் நிறைய நமக்கு வருகின்றன. அது மட்டுமல்லாது ஏற்கனவே தமிழ் பற்றிய ஒரு விரிவான அறிமுகம் இருப்பதால் நிறைய மாணவர்கள் இளநிலை பிரிவிலும் முனைவர் பட்ட ஆய்வுகளிலும் தமிழ் படிக்க ஆர்வமாக வந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்தி மொழி பேசும் மக்கள் தமிழ் மீது மிகுந்த ஆர்வத்துடன், ஏனென்றால் தமிழர்கள் மீதான ஒரு பெரிய நல்ல புரிதல் அவர்களுக்கு இருப்பதால் தமிழை ஆர்வமாக வந்து படிக்கின்றனர். தமிழ் மொழி மீது மிகுந்த மரியாதை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழ் படிப்பதற்காக மாணவர்கள் ஆர்வம் செலுத்துவதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் தமிழை வந்துட்டு நிறைய பேர் பார்ட் டைமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவினிங் கிளாஸஸ் இந்த மாதிரி. அதுக்கு டிப்ளமோ படிப்புகள் ஏற்கனவே பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் இருந்து. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த கிராஷ் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டிப்ளமா கோர்சஸ் தற்போது இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எதனால்? தற்போது அதற்கான காரணம் என்ன? அது நீக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இது ஒரு முரண்பாடாக நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அதன் மூலம் ஒரு பரவலான அறிமுகம் வந்து தமிழ் மொழி மீதும் இலக்கியத்தின் மீதும் நடைபெறுகிறது. அதன் வழியாக நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் படிக்க வேண்டும் வருகின்றனர். ஆனால் நீண்ட காலமாக இந்த பட்டய வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தன. கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பட்டய வகுப்புகள் நடைபெறவில்லை. காரணம் என்னவென்றால் NEP என்று சொல்லப்படுகிற தேசிய கல்விக் கொள்கை அறிமுகமானதுடன் அதிலேயே இந்த மொழி பாடங்களை நாம் ஒரு வகையில் சொல்லிக் கொடுக்கிற இருப்பதால் தனியாக டிப்ளமோ வகுப்புகளை நடத்த தேவையில்லை என்கிற மாதிரியான ஒரு புரிதல் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த டிப்ளமோ வகுப்புகளை அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக டிப்ளமோ வகுப்புகள் நடைபெறவில்லை. ஆனால் நிறைய மாணவர்கள் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய முதன்மை பாடம் வேறொன்றாக இருக்கிறது. ஆனால் தமிழை ஆர்வமாக கற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்கான வாய்ப்பு தற்போது இல்லாமல் இருக்கிறது. NEP தற்போதுதான் அறிமுகமாகிறது. 1-2 ஆண்டுகள் NEP மாணவர்கள் கற்று முடித்த பின்னர் தான் இது பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை பல்கலைக்கழகம் நினைத்தால் அதை மீண்டும் தொடங்கலாம், அல்லது NEPயிலேயே அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தும் அதை செய்யலாம். இந்த தமிழை கற்பதற்கான ஆர்வம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தமிழ் பிரிவிலே சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாணவர்கள் பலர் வந்துட்டு இந்த மாநிலத்தை சார்ந்தவர்களா, இல்லை தமிழகத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்துட்டு ரிசர்ச்சுக்காக வந்திருக்கிறார்களா? இது 2 நிலையிலையும் பார்க்கலாம். இளநிலை படிக்கிறவர்கள், டிப்ளமோ படிக்கிறவர்கள் எல்லாமே ஹிந்தி மாணவர்கள் தான். இந்த ஹிந்தி மொழி பேசுகிற பல்வேறு மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக மேற்கு வங்கம் அல்லது பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், தில்லி, ராஜஸ்தான், ஹரியானா, இப்படி ஹிந்தி வெகுவாக பேசுகிற மாநிலங்களிலிருந்து இளநிலை பட்டய படிப்பில் சேர்கிறார்கள். முனைவர் பட்டம் என்று வருகிற போது தமிழ்நாட்டிலிருந்து வந்து தான் மாணவர்கள் படிக்கிறார்கள். ஏனென்றால் MA முதுகலை என்பது தமிழில் அவர்களுக்கு அவசியம். எனவே பல்வேறு பல்கலைக்கழகங்களிலிருந்து வந்து இங்கு முனைவர் பட்டம் செய்கிறார்கள். இங்குள்ள பெரிய வாய்ப்பு என்னவென்றால்
எல்லா இந்திய மொழிகளோடும் தமிழ் செம்மொழியை ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்ய முடியும். ஏன்னா ஏறக்குறைய 10 இந்திய மொழிகள் இங்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. அதன் மட்டுமல்லாது உலக மொழிகளும் பிரெஞ்சு, ஜெர்மன், சைனீஸ், ஜாப்பனீஸ் போன்ற எல்லா மொழிகளும் இங்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன. தமிழை பிற மொழிகளோடு, இந்திய உலக மொழிகளோடு ஒப்பிட்டு ஆராய்ச்சி செய்வதற்கு பெரிய களமாக BHU இருக்கிறது. JNU போன்ற பல்கலைக்கழகங்கள் இதற்கு ஒரு பெரிய களம். அதற்கு அடுத்த நிலையில் BHU ஒரு பெரிய களமாக இருப்பதனால் ஆர்வமாக JRF போன்ற தேர்வுகளை வெற்றி பெற்று இங்கு வந்து மாணவர்கள் படிக்கிறார்கள். தற்போது 5 மாணவர்கள் தமிழில் இங்கு முனைவர் பட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழுக்கு ஒரு பிரிவு, அதாவது இந்தியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய மொழிகளில் ஒரு பிரிவாக மட்டும்தான் தமிழ் இருக்குது. தமிழுக்கென தனித்துறை இல்லை அப்படின்னு உள்ளது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் நாங்கள் பார்க்க முடிந்தது. இது ஒரு தகவலாகவும் இருந்தது. இது ஒரு தமிழ் தனி பிரிவு வந்தால், ஒரு துறையாக தனியாக வந்தால் அது வந்துட்டு நன்மை பயக்குமா? குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இங்கே காசி சங்கமம் எல்லாம் நடக்கக்கூடிய நிலையில் வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் அந்த தமிழ் துறைக்கென தனியாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளதா? நிச்சயமாக உள்ளது. ஏனெனில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தோட இடம் என்பது வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் அல்லது இந்த 2 புள்ளிகளையும் இணைக்கும் ஒரு மிக முக்கியமாக மையமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தனியாக அமைய வேண்டும். காரணம் என்னவென்றால் தமிழ் இலக்கியங்களை இந்தியிலும் பிற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக இது உருவாக வாய்ப்பு உள்ளது. தனித்துறை வரும் பட்சத்தில் ஒரு சுதந்திரமாக இந்த செயல்பாடுகளை நாம் முன்னெடுக்க முடியும். எனவே தனித்துறை அமைய வேண்டியது அவசியம். நாங்களும் இந்த கோரிக்கையை கல்வி அமைச்சத்திற்கு முன்வைக்க உள்ளோம். விரைவில் அந்த கோரிக்கை அமைச்சகத்திற்கு அனுப்பப்படும். நன்றி சார், பல்வேறு விஷயங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் வாரணாசியிலிருந்து டார்வின் ஜியோ.